அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இனிமேல் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஹெட்டிங் போட மாட்டேங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டுக்குள்ளே சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டாச்சு, லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னென்னா, கீழே மூணு ஸ்விட்ச் இருக்குது. ஏபிசி அப்படிங்கிற மூணு ஸ்விட்ச் இருக்குதுங்க. மேலே வந்து மூணு லைட் டியூப் லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குண்டு பல்பாக ஏதோ ஒன்று 3 லைட்டு மேலே இருக்குது. கீழே 3 ஸ்விட்ச், அதுக்கு தகுந்த கனெக்ஷன். மேலே ஏபிசி. இந்த ஏபிசி ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகும், மீதி 2 டம்மி. அதே மாதிரி மேலே இருக்கிற 3 பல்பில் ஏதோ ஒரு அந்த ஏபிசி அந்த ஸ்விட்சுக்கு உண்டான கனெக்ஷன் ஏதோ ஒரு பல்புக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பல்ப் மட்டும் தான் எரியும், மீதி 2 டம்மி, அதாவது எரியாது. ஸோ கீழே 3 ஸ்விட்ச் இருக்குது, ஏபிசிங்கிற 3 ஸ்விட்ச் இருக்குது. மாடியில் ஏபிசிங்கிற 3 பல்ப் இருக்குது. ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரே ஒர்க்காக தான் மாடிக்கு மேலே நம்ம போயிட்டு வரணும். இப்போ 2-3 டைம் போயிட்டு வரப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஸ்விட்ச் போட்டு பார்த்துட்டு ஓடி போய் எரியுதா இல்லைன்னு பார்த்துலாம், பி ஸ்விட்ச் போட்டு எரியுதா இல்லைன்னு பார்த்து 2-3 டைம் போயிட்டு வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகுது அதுக்கு தகுந்த அந்த பல்ப் எது எரியுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு டைம் தான் மாடிக்கு போயிட்டு வரணும். எந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகுது அதுக்கு தகுந்த பல்ப் எரியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதாங்க கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்னா, எப்பவுமே கமெண்ட்டில் 4 பேர் 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லைங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஏபிசி கீழே 3 ஸ்விட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் தான் மாடிக்கு போயிட்டு வரணும், அதுதான் கண்டிஷன். ஏ ஸ்விட்சை ஆன் பண்ணுறீங்க. ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஏ ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பியை ஆன் பண்ணிவிட்டு ஓடி போகிறீங்க மேலே. அங்கே பி பல்ப் எரிஞ்சுதுன்னா பி தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பி பல்ப் எரியல அப்படின்னா ஏ பல்ப் போய் தொட்டு பார்க்கணும். ஸோ 5 நிமிஷம், ஏற்கனவே ஏ ஸ்விட்ச் நம்ம போட்டிருக்கிறோம், 5 நிமிஷம் அது எரிஞ்சிருக்குது. சப்போஸ் ஏ ஸ்விட்ச் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற பல்ப்பு சூடாக இருந்திருக்கணும், தொட்டு பார்க்கணும். ஏ பல்ப்பு சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்விட்ச் தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏ பல்ப் தொட்டு பார்க்கும்போது சூடாகவே இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து சி. உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? ஏபிசிங்கிற கீழே 3 ஸ்விட்ச் இருக்குது, மேலே வந்து 3 பல்ப் இருக்குது. ஏபிசிங்கிற ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு டைம் தான் பாடிக்கு போயிட்டு வரணும் ஒரு கண்டிஷன். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏங்கிற ஸ்விட்சை போட்டுட்டு கீழே தான் இருக்கிறோம், ஏங்கிற ஸ்விட்சை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஏ ஆஃப் பண்ணிடுறோம். ஏங்கிற ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பி போடுறோம். பி போட்டு மேலே போய் பார்க்குறோம். பி எரிஞ்சுது அப்படின்னா பி ஸ்விட்ச் ஒர்க், ஏன்னா ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பி ஸ்விட்ச் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஆனால் பி எரியல அப்படின்னா ஏசி 2ல் ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து 5 நிமிஷம் போட்டுருக்குறோம் ஏ ஸ்விட்சை. ஸோ டக்குன்னு ஏ தொட்டு பார்க்கும்போது ஏ பல்ப்பு சூடாக இருந்துச்சுன்னா ஏ ஸ்விட்ச் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏ பல்ப்பு சூடாகவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர்? சி தான். ஒரே ஒரு டைம் தான் மாடிக்கு போகணும், ஆனால் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இதாங்க ஆன்சர். ஓகேங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் நான் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் இனிமேல் நான் சொல்ல போகிறது இல்லை, அதாவது அந்த ஹெட்டிங் நான் போட போகிறது இல்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் யாருன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஐஏஎஸ்க்கு வந்து நான் கலெக்டரும் கிடையாது, நான் கலெக்டருக்கு ட்ரை பண்ணவும் கிடையாது. நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறேன். பட் இப்போ வந்து ஹோம் மேக்கராக தான் இருக்கிறேன். ஆனால் வீட்லேயே வேலை கரெக்டாக இருக்குது. மத்தியானம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பேன், அந்த சமயத்தில் யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்குறேங்க. ஸோ நான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறது பெருமையாக தான் இருக்கிறேன், பெருமைப்படுறேன். ஆனால் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கும்போது 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட வீட்டில் கரெக்டாக வேலை நடக்காது. ஸோ ஹோம் மேக்கருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதை நான் பெருமையாகவே சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்பு கொடுக்கணும், நம்ம கூட இருக்கணும். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரு, அவர் சம்பாத்தியமே போதும் அப்படின்னு நினைக்கிறனால தான் நான் ஹோம் மேக்கராக இருக்கிறேன். ஸோ இதை ஏன் நான் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் போட்டேன்னா, அதை இதையும் போடுறதுக்கு பதிலாக உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணலாம். யூடியூப்பில் உருப்படியாக 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாம் தான் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு, இன்னும் அந்த மாதிரி கமெண்ட் வரல, நீங்கள் என்ன கலெக்டரா, நீங்கள் கலெக்டருக்கு படிச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த கொஷின் கேட்குறீங்க, யாராச்சும் கேட்டுட்டா அப்போ நம்மக்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா நான் படித்து பிடெக் ஐடி, அதுக்கும் ஐஏஎஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால தான் யோசிச்சு, அதுக்கு நான் வந்து வீடியோ விட போகிறதும் கிடையாது. நாம் இது பண்ணுறது, இந்த கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருமே வந்து கலெக்டருக்கு தான் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்குறோம், யோசிக்கிறோம். இப்போ 90s கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவோம் வருவோம். அப்படி வரும்போது சைக்கிள் ஓட்டிகிட்டே வரும்போது இந்த மாதிரி பிரெயின் டெஸ்ட்லாம் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கேள்வி கேட்போம், யோசிப்போம். இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல திங்கிங் நமக்கு அதிகமாக செலவழிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த சினிமா, தப்பு சொல்லலை, என்ன சொல்ல, அதிகமாக யோசிக்கிறது இல்லை. டக்குன்னு கேட்டது கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க.
அந்த பொறுமை இல்லாமல் போயிடுச்சு, யோசிக்கிற தன்மை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. அப்போலாம் ஒரு பாட்டு கேட்குறதே ஒளியும் மொழியும் பாட்டு பார்ப்போம். அது அவ்வளோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிவியில் வந்தால் பார்ப்போம். ஆனால் இப்போது வந்து எல்லாமே ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா அதே 30 அந்த பாட்டு வெறுக்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிருது, பொறுமை கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. அதனால சரி ஃபஸ்ட்டு ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன தோணுச்சுன்னா, நான் பிரெயின் டெஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து யோசிக்கிறோம், ஒரு கேள்விக்கு பதில் யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும்போது நம்ம மூளைக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறோம். அப்போ நம்ம நல்லா இருக்குது, ஜஸ்ட் 90s கிட்ஸ் ஃபீலிங் வருது. அப்போலாம் நம்ம இப்படி தானே பண்ணுவோம், கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவோம். அப்போ அதிகமாக நமக்கு வந்து மொபைல் யார்ட்டையுமே கிடையாது. அப்போலாம் நம்ம 6th 7th 8th படிக்கும்போது மொபைலே கிடையாது, மொபைலே வரல, அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து எனக்கு அனிமல்ஸ் முதல்ல இருந்தே நான் பழனி மலை எந்த கோயிலுக்கு போனாலும் மலைக்கு போனாலும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. குரங்குக்கெலாம் வாழைப்பழம் வாங்கி கொடுப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் வந்து நம்ம வீடியோவில் நீங்கள் போய் பாப்புலர் அப்படிங்கிறத போய் பார்த்தா தெரியும், குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துருப்பேன். Part 1 Part 2 போட்டிருப்பேன். சென்னிமலை குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துருப்பாங்க. அதில் Part 1 தான் கமெண்ட்லாம் வந்துச்சு. என்ன கமெண்ட்னா, குரங்குக்கெலாம் அதுங்களே வந்து வனப்பகுதினா காட்டுப்பகுதியில் அதுங்களே சாப்பிட்டுக்குங்க, நீங்கள் குரங்குக்கெலாம் வாழைப்பழம் கொடுத்து கெடுக்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட் தான் வந்துச்சு. ஒருத்தர் கூட பரவாயில்ல, நீங்கள் அனிமல்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி பாராட்டாட்டி பரவாயில்ல. நான் இதில் என்ன, இதுவே வந்து யோகி பாபு அவங்க வந்து வாழைப்பழம் வந்து நானாச்சு கையில் கொடுத்தேன். அவர் கோயிலில் வந்து கீழே வச்சுட்டாரு, வந்து குரங்கெல்லாம் எடுத்து சாப்பிடுச்சு. உடனே எல்லோரும் வந்து கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்லவர், அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதே செயல் நார்மலாக ஒரு பொண்ணு செய்யும்போது, நான் பாப்புலரும் கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு ஹோம் மேக்கர், அதை வந்து நான் செய்யும்போது கமெண்ட் வந்து பார்த்து, உனக்கு எது தேவையில்லாத வேலை, குரங்குக்கெலாம் நீங்கள் எதுக்கு வாழைப்பழம் கொடுக்குற, குரங்கெல்லாம் தானாக வந்து வனப்பகுதியில் தேடி சாப்பிட்டுக்கும், தானாக தேடி சாப்பிட்டு நம்ம விட்டு வச்சுருக்கிறோமா, எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. இப்போ என்ன குரங்கு எதுக்கு தேடி மலைக்கு வருது மக்கள்கிட்ட, வனத்தில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. என்ன ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாழை மரம் இருக்குதா, என்ன மரம் இருக்குது, காட்டை ஃபுல்லாக அடிச்சிட்டோம், காடெல்லாம் வறண்டு போய் கிடக்குது, அது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் மக்களை தேடி வருது. ஸோ அதனால நான் வாழைப்பழம் கொடுத்தேன். அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. அதுவே யோகி பாபு செஞ்சால் நான் அவரை தப்பு சொல்லலை, நான் கேட்குறேன் கொஸ்டின். ஒரு பிரபலமான ஒருத்தர் செஞ்சால் கரெக்டு. அதே நார்மலாக ஒரு பொண்ணு செஞ்சால் உனக்கு தேவையில்லாத வேலை, இதுதான் உலகம். ஸோ அதனால யோசித்தேன், சரி நம்ம நல்லதுன்னு பண்ணிகிட்ருக்குறோம், திடீர்னு கொஷின் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு, நீ என்ன கலெக்டரா, நீ எதுக்கு இந்த மாதிரி கொஷின். நான் வந்து கேட்டது உருப்படியாக ஏதாச்சும் பண்ணலாம், யூடியூப்பில் கண்டதை போடாமல் கொஞ்சம் டீசெண்டாக ஏதாச்சும் யோசிக்கிற மாதிரி போட்டால் மக்களும் பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க, நம்ம 90s கிட்ஸ் ஃபீலிங்லாம் வரும்னு சொல்லி தான் பண்ணுறேன். ஸோ இதே நான் கண்டினியூ தான் பண்ண போகிறேன். ஆனால் தலைப்பு வந்து பிரெயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. நான் யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க. வாழ போகிறது கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழலாம், ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.